Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து என்ன அப்படின்ற பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு முழுக்க ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் இருக்க போகுது. மெயினான விஷயம் வந்து இந்த கம்பேரிசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். டியூக் 125க்கு ஒரு பர்ஃபெக்டான ரைவல் இந்தியாவுக்கு வரப்போகுது. அது வந்து அந்த குளோபலுக்கு வந்துருச்சு, இந்தியாவுக்கும் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்றத சொல்லிக்க தான் விரும்புகிறேன். ஸோ இந்த கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கம்பேரிசன் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக் 125க்கும் வேறு இன்னொரு பைக்குக்கும். ஸோ என்ன பைக் அப்படின்றது வந்து டைட்டில்களை பார்த்துட்டுவீங்க. சஸ்பென்ஸாக ரொம்ப நாள் வெயிட் பண்ண விரும்பலை. Yamaha சைட்லேருந்து xsr 125 அந்த பைக் தான் வந்து டியூக் கூட வந்து கம்பேர் பண்ணி காட்ட போகிறோம். இன்னும் Yamaha இந்தியாவுக்கு வரலையே, இந்த xsr 125 இந்தியாவுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லாதீங்க. அவங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 125 வந்து இன்னும் லான்ச் பண்ணல, 155 இன்னும் இந்தியாவுக்கு வரலை. மெயினாக என்ன அப்படின்னா நம்ம இந்த பைக்ஸை வந்து குளோபல் வேரியண்ட் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டு பைக்ஸுமே குளோபலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. டியூக் 125 குளோபலாக இருக்குது, xsr 125 குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் வந்து குளோபலி கம்பேர் பண்ண போகிறோம். கடைசியில் வந்து இந்தியாவுக்கு வரும்போது என்னென்னலாம் இருக்கும் என்னென்னலாம் இருக்காது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு என்ட்ரி லெவலில் வர ஒரு xsr 125 அந்த பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெருசாக எதுவும் வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு இன்ட்ரோலாம் கொடுக்குறது என்னன்னு தெரில. ஸோ டேரெக்டாக கம்பேரிசனுக்குள்ளே போயிடலாம். கம்பேரிசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 4 விஷயத்தை பற்றி நான் பெருசாக பேச போகிறேன். முதல் விஷயம் வந்து ஸ்டைலிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்டைலிங் வந்து நம்ம எப்போவுமே பைக்ஸை பார்க்கும்போது எந்த பைக் வந்து பார்க்க அழகாக இருக்குது, எந்த பைக் மாசாக இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து பைக் வாங்க போனாலே ஃபஸ்ட்டு வந்து பைக் செம்மையாக இருக்கா, மாசாக இருக்கா, கெத்தாக இருக்கா அப்படின்னு தான் வந்து பார்த்து தான் வாங்குறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எல்லாருமே வச்சுருப்பாங்க, ஸ்டைலிங். ஓகேங்களா? ஸோ டியூக் 125 ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது. டியூக் 200 மாதிரி அது வந்து ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸோடு வருது, வித் எல்இடி டிஆர்எல்ஸோடு கொடுக்குறாங்க. 390 மாதிரி ஃபுல்லாக எல்இடி கன்சோல் இல்லை, பட் அதே மாதிரி தான் வந்து 125 இருக்குது. 2021 லேட்டஸ்ட் மாடல் வந்துருச்சா என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு பட் டியூக் 125 வந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து டியூக் 250மே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் 390 வந்து கொஞ்சம் அந்த எல்இடி கன்சோலோடு வரும். ஓகேங்களா? எல்லாமே ஒரே மாதிரி தான், போல்டான் ஃப்ரேமு இதெல்லாம் தான் கொடுக்குறாங்க, சப்ட்ரிலிஸ் ஃப்ரேமு இதெல்லாம் அந்த 2 ஃப்ரேம் கம்பைன் பண்ணி அந்த ஷார்ப் லைட்டு, டெயில் லைட்டு எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. பெருசாக எதுவும் இல்லை. யூரோப்பியன் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்இடி இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ யூரோப்பியன் வெர்ஷன் டியூக் 125ல ஃபுல் எல்இடி இருக்கும். இந்தியன் வெர்ஷனில் ஹாலோஜன் தான் கொடுக்குறாங்க. அது நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். xsr 125ல வந்து பார்த்தீங்கன்னா xsr 155 இந்தியாவுக்கு இன்னும் வரல, 125 எப்படா வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 155 வந்து எனக்கு தெரிஞ்சு வராது. ஏன்னா 155 பற்றி நியூஸ் வந்து லீக்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே ஆச்சு, இன்னும் அது இந்தியாவுக்கு வரல. ஆனால் Yamaha வந்து இந்தியாவுக்கு 125 கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். Yamaha இந்த xsr 125 பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு காமான ரெட்ரோ ஸ்டைலில் வந்து கொண்டு வராங்க. நீங்கள் அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா உங்களுக்கு இருக்கும்? சிம்பிளாக சொல்லணுன்னா லியோன்சினோ 250 பிக்சர் இங்கே போடுறேன் பார்த்தீங்களா, லியோன்சினோ 250. ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக், பென்லி TNT 25, அதாவது 25 பென்லி TNT 25 அந்த 250cc சிங்கிள் சிலிண்டர் பைக்கோட அந்த ஸ்பெக்கை தான் வச்சு பென்லியில் லியோன்சினோ 250 அப்படின்னு சொல்லி ஒரு பைக் வந்து இருக்குது. அது ரெட்ரோ ஸ்டைலிங், பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு இந்த xsr 125 மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் தான் வந்து கொஞ்சம் கொண்டு வராங்க. அதுனா ரவுண்டுனா வந்து நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி ஒரு ராயல் என்ஃபீல்டு மாதிரியோ இல்லைனா ஒரு பஜாஜ் அவெஞ்சர் மாதிரி நீங்கள் ரவுண்டு ஹெட்லைட் இல்லை, ரவுண்டு ஹெட்லாம்ப் இல்லை. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஒரு முட்டை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்டைலிங்கில் வரப்போகுது. பட் இது வந்து ஃபுல்லாக எல்இடியில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வெளில டிஆர்எல் மட்டும் எல்இடியில் வரும், உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாலோஜன் தான் வரப்போகுது. பட் xsr 155 அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்இடி உள்ளேயும் கொடுப்பாங்க. அது Yamaha வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு R15 V3லே, அதாவது 150cc உள்ள பைக்ஸ் எல்லாமே எல்இடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவும் அப்படி கொண்டு வரலாம். பட் 125 எனக்கு தெரிஞ்சு ஹாலோஜன் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஆர்எல்ஸ் வரும், பட் MT-15 மாதிரி வந்து அதுவும் ஒரு நேக்கட் பைக் தான். ஸோ ரெண்டுமே நேக்கட் பைக்ஸ் தான். ஸோ அதை வச்சு நேக்கட் டு நேக்கட் தான் கம்பேரிசன் நம்ம இந்த வீடியோவில் பண்ணுறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் சீட்டு, நீங்கள் இந்த ஹஸ்கோர்னால் பார்க்குற மாதிரி ஒரே சீட்டு, நீங்கள் ஸ்ப்ளிட் சீட்டு அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஸோ ஒரே சிங்கிள் சீட்டு, ஸ்க்ராம்ப்ளர் ஜாவா 42 அந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் சீட்டில் தான் வரப்போகுது இந்த பைக்கு.
இதுதான் வந்து ஸ்டைலிங்கில் ஒரு இது ரொம்ப பெருசாலாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு ரெட்ரோ ஸ்டைல்டு, ஒரு சிம்பிளாக பார்க்குறதுக்கு ஒரு 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 ரெட்ரோ மாடர்ன் ஃபினிஷில் ஒரு டச்சில் கொடுக்குற ஒரு ஸ்டைல். இதோட ஸ்பீடோமீட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்கே தெரியும், அதுவுமே வந்து கொஞ்சம் அந்த ரெட்ரோ ஸ்டைலில் தான் இருக்குது. கொஞ்சம் ரெட்ரோ அப்படின்றத விட வந்து ரவுண்டு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குது. பட் உள்ள டிஜிட்டல்லாம் கொடுத்து கொஞ்சம் மாடர்னாக ரெட்ரோ மாடர்ன் மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க யமஹாலேருந்து. ஃபியூல் டேங்க் அதை பற்றிலாம் வந்து இப்போதைக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் பெருசாக வரல. ஏன்னா கம்பேரிசனில் வந்து பெருசாக சொல்ல முடியாதுல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 லிட்டர்ஸ் 12 to 13 லிட்டர்ஸ் டேங்க் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து 2 வண்டியிலையுமே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டியூக் 125 ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை Yamaha xsr 125 கூட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இது பண்ண போகிறேன். ஏன்னா கீழே பார்த்து பேசுனேன் அப்படின்னு நினைக்காது வேணாம். ஸோ ஆக்சுவலி நான் ஃபோனில் வந்து ஒரு சின்ன ஒரு பிக்சர் வந்து வச்சுருந்தேன், ஓகேங்களா. ஸோ இந்த பைக்ஸை பற்றி ஒரு சின்ன பிக்சர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தேன், உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸ் வச்சு தான் பார்த்து உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஃபோனை பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சி வேணா அவன் எது ப்ரிப்பேர் பண்ண அப்படி பார்த்து படிக்கணும்னு நினைக்க வேணாம். ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ என்ன மெயின் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இருங்க ஜூம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டயர்ஸ் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து டியூக்கில் வந்து ஆல்ரெடி யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்குது. இந்தியன் வேரியண்ட்டில் யூஎஸ்டி இல்லை. பட் உங்களுக்கு குளோபல் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து டெலஸ்கோபி தான் கொடுப்பாங்க. ஏன்னா காஸ்ட் கட்டிங் அப்படின்ற ஒரு மெயின் விஷயம் அவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றதுக்காக பின்னாடி வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலையும் மோனோஷாக் தான் இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வேரியண்ட்டில் யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியனில் டெலஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா காஸ்ட் கட்டிங் மெயினான விஷயம் வந்து அந்த ஃபோக்ஸ், ஓகேங்களா. ஸோ 17 inch அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க டியூக்கில், ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே டியூக்கில் உள்ள ஃபீச்சர்ஸ் தான் இப்போ எல்லாமே சொல்லிட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 17 inch அலாய் வீல் 110/70 தான் டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 150/60 டயர் சைஸு. பின்னாடி வந்து 17 inch தான் டயர்ஸு, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 230 mm ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்தியன் வேரியண்ட்டில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்லையுமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க டியூக் 125ல். ஸோ இது ஒரு இந்தியன் வேரியண்ட்டில் வந்து இவங்க டியூக் வந்து எதுவும் பண்ணலை, எந்த சேஞ்சஸும் பண்ணல, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி அந்த ஃபோக்ஸை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. Yamaha xsr 125ல் வந்து உங்களுக்கு இந்த குளோபல் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 17 inch அலாய் வீல், அதே மாதிரி 110/70 ஃப்ரண்ட் டயரு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயரோட சைஸ் வந்து கொஞ்சம் மாறுது. உங்களுக்கு டியூக்கில் வந்து 150/60 இருந்துச்சு, இதில் வந்து 140/70. ஸோ பின்னாடி டயர் சைஸ் வந்து கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. 140/70 கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் மைனூட் சேஞ்சஸ் தான். ரொம்ப க்ளோஸராக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 267 mm டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஏதோ வித்தியாசமாக இருக்குது இந்த பேர்லாம், இந்த நம்பர்ஸ் கேட்டால். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. குளோபல் வேரியண்ட்டில் வந்து நல்லா கேட்டுக்கோங்க, குளோபல் வேரியண்ட்டில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியன் வெர்ஷனில் வருமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்தியாவில் வரும்போது கண்டிப்பாக டியூவல் சேனல் ஏபிஎஸ் வருமா இல்லை சிங்கிள் சேனல்ஸாக மாற்றிடுவாங்களா அப்படின்றத கீழே சொல்லுங்கள், ஓகேவா. ஸோ ஃபுல்லாக வந்து எல்சிடி பேனல், எல்சிடியில் தான் வந்து ஒரு டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூக் 125ல் வந்து உங்களுக்கு நார்மல் அந்த எல்லோயிஷ் அந்த கன்சோல் பழைய எப்போவும் உள்ள அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷனில் உள்ள அந்த கன்சோல் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லு டிஜிட்டல் கன்சோல் வந்து எல்சிடி கன்சோல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இப்போ வர மாதிரி உங்களுக்கு அந்த டிஎஃப்டி மாதிரிலாம் வராது, ஆனால் ஒரு எல்சிடி கன்சோல். ஆனால் உங்களுக்கு ரெட்ரோ ஸ்டைலில் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, சொன்ன மாதிரி ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதில் உள்ள ஃபீச்சர்ஸ். பெருசாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை. இது ஒரு 125cc பைக்கு. டியூக் 125 வந்து ஒரு 125cc பைக் தான், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக மெயினான விஷயம் என்ஜின். இந்த பைக்ஸோட என்ஜினை பற்றி ஒரு சின்ன கம்பேரிசன். என்ஜின் தான் என்னடா என்ஜினை பற்றி பேச போகிற அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ரெண்டு பைக்ஸுமே 125cc தான். 125cc உள்ள என்ஜின் தான். நமக்கு அந்த என்ஜினை பற்றி தெரியும். ஆனால் அதோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட சின்னதாக சொல்லிடுறேன். அந்த எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும், டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். டியூக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்தியன் வெர்ஷன், ஓகேங்களா. இந்தியன் வெர்ஷன் டியூக் 125 வந்து
குளோபல் வெர்ஷன் உங்களோட அந்த XSR 125ஓட குளோபல் வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இந்தியன் 125 வந்து இந்தியன் டியூக் 125 வந்து பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்மா சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.5 PS பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது டியூக் 125. இந்தியன் டியூக் 120 இந்தியன் வெர்ஷன் டியூக் வந்து 14.5 PS பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது at 9500 RPM. ஆனால் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டோட அந்த XSR 125ஓட இன்டர்நேஷ்னல் வேரியண்ட் இப்போ லான்ச் ஆயிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பைக் வந்து உங்களுக்கு 14.9 PS at 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு அந்த 0.4 PS தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. அதனால் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் பார்த்துக்க முடியாது. பட் ஸ்டில் இட் இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். XSR 125 வந்து இன்னுமே பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு XSR 125 வந்து உங்களுக்கு டார்க் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. டியூக் 125 இந்தியன் வெர்ஷன் வந்து 12 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 12 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பட் XSR 125 வந்து 11.5 Nm ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த 0.5 வந்து உங்களுக்கு குறைஞ்சிச்சு. அந்த 0.5 வந்து உங்களுக்கு பவரில் அப்படியே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில. ரெண்டுமே வந்து ஒரு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான் வரப்போகுது. ஏன்னா 125cc மற்ற பைக்ஸ்க்கு எந்த பைக்ஸ்லையுமே எனக்கு தெரிஞ்ச 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இல்லை. டியூக் 125, RC 125 அதை தவிர இந்த XSR 125 மட்டும்தான் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த 150cc பைக்ஸ் கூட அப்படியே ஈஸியாக காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பைக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்குன்னு R15 கூட கம்பேர் பண்ண முடியாது. மற்ற 150cc பைக்ஸ் கூட இந்த ஹார்னெட்டு அந்த மாதிரி மற்ற பைக்ஸ் கூட ஹார்னெட் 160 அந்த மாதிரி மற்ற பைக்ஸ் கூடலாம் ஒரு கம்பேரிசன் மாதிரி வைக்கலாம். 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட கொடுக்குறாங்க. அப்பாச்சியில் கூட 5 ஸ்பீட் தான், 6 ஸ்பீட் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. பெருசாலாம் எதுவும் இல்லை. ஒரு கன்க்ளூஷன் வந்து சின்னதாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். என்னென்னா XSR 125 வந்து இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக ஓகேங்களா, இது வந்து ஒரு கேள்வி, ஒரு அப்பா ஸ்டெப்புக்குள்ளே போட்டுச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. டுவல் சேனல் ABS கண்டிப்பாக வராது. காஸ்ட் கட்டிங் இந்த மெயினான இந்த டேர்ம் யூஸ் பண்ணி அவங்க தூக்குற ஒரே விஷயம் டுவல் சேனல் ABS தூக்கிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த USD ஃபோக்ஸ். ஓகேங்களா, அந்த USD ஃபோக்ஸ் அப்படின்றது தான், அதாவது R15லையும் சரி R125 சரி, நீங்கள் எல்லா பைக்ஸுமே சரி, நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் வேரியண்ட் குளோபல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா USD கொடுத்துருப்பான். பெருசாக அந்த கோல்டன் கலர் USD ஃபோக்ஸ் கொடுத்துருப்பான். அதை பார்த்து நீங்கள் ஏமாந்து இந்தியாவில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் காஸ்ட் கட்டிங் சொல்லிட்டு டெலஸ்கோபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு மேஜர் டவுன்ஃபாலாக தெரியும். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் தான். ஆனால் வந்து நம்ம ரோட்ஸுக்கு வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக்கே போதும். USD காஸ்ட் கட்டிங் நல்ல விஷயம் தான் அவங்க பண்ணுறது. இன்னொன்று வந்து டுவல் சேனல் ABS வந்து போயிடும். சிங்கிள் சேனல் ABS தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது வரணும். ஏன்னா சிங்கிள் சேனல் ABSே போதுன்ற மாதிரி தான் இந்தியன் வெர்ஷன் 125 கொடுப்பாங்க. டுவல் சேனல் ABS வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வரும் நம்புவோம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப வந்து காஸ்ட் கட்டிங்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் பண்ண போகிறாங்க. என்னென்னா இங்கே ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற எஃப்செட்டில் உள்ள பார்ட்ஸ், Yamaha xsrல உள்ள பார்ட்ஸை வந்து லோக்கலாக ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இந்த XSR 125 கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா அதை உள்ள அந்த கிளச்சு இது விஷயம் எல்லாமே வந்து லோக்கலி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் Yamaha சைட்லேருந்து உள்ள ஒரு அப்டேட். அந்த விஷயம் எனக்கு தெரியும் கைஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட் தான் தெரியும். மற்ற ஆட்டோமோட்டிவ் சேனல்ஸோட நான் அந்த வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அதுக்கு ரீசனையும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் டு டைம் கொஞ்சம் கரெக்டாக டைமுக்கு வந்து வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆனால் இந்த வண்டி வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு, XSR 125 வந்து வந்துச்சுன்னா இந்த ரெட்ரோ ஸ்டைலில் உள்ள பைக்ஸ் வந்து இன்னுமே நிறையா வரும். ராயல் ஃபீல்ட்லேருந்து நிறைய பைக்ஸ் வருது. ஷார்ட் கன் அந்த மாதிரி நிறைய பைக்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பைக்ஸ் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, XSR 125 எப்போ வரும், அப்ராக்சிமேட்டாக அதோட ப்ரைஸ் டேக் எவ்வளோ வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் யாருக்காவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பென்ஸ் போல் சைனிங் ஆஃப். இன்னொரு வீடியோ சந்திப்போம். வீட்டிலே இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை பை.